நடிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா துறையில இருக்கவங்களும் அரசியல் என்பது என்ன, பொதுவா மக்களுக்கான சேவை செய்பவர்கள் எந்த துறையில இருந்து வரணுங்கிறது இல்ல. பட் ஆனா உண்மையான சேவை மனப்பான்மையோட வர்றாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது தகுதிகளா என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது தகுதியற்றவர்கள் இங்க வர்றதை நம்ம நிச்சயமாக வரவேற்க மாட்டோம். அது நடிகர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். பிக் பாஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு சார். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழ் கலாச்சாரத்துல டிவியில சென்சார் இல்லைங்கிறதுக்காக ஒரே அடியா நீங்க நடிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா துறையில இருக்கவங்களும் அரசியல் என்பது என்ன, பொதுவா மக்களுக்கான சேவை செய்பவர்கள் எந்த துறையில இருந்து வரணுங்கிறது இல்ல. பட் ஆனா உண்மையான சேவை மனப்பான்மையோட வர்றாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதாவது அப்ப நடிகர்கள் வரட்டும், இல்ல வேறு தொழிலை சேர்ந்தவர்கள் வரட்டும், அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, மக்களோட அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, மக்களோட அவர்கள் எப்படி நெருங்கி பழகினார்கள், பிரச்சனைகளை எல்லாம் இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் அவங்க அணுகினார்கள், அதனுடைய வெளிப்பாடாக அரசியலுக்கு வருவதுங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. அது நடிகர் என்பவர்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உலகளாவிய முகங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர தகுதிகளா என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது தகுதியற்றவர்கள் இங்க வர்றதை நம்ம நிச்சயமாக வரவேற்க மாட்டோம். அது நடிகர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். சரிங்களா? தென்னிந்திய நடிகர் சங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. வெகு விரைவில் அவருடைய திரைப்படாவை நீங்க சந்திப்பீங்க. இன்டீரியர் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு, எக்ஸ்டீரியர்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஆண்டுல அடுத்த ஆண்டு 2026 கட்டாயமா ஒரு மிகப்பெரிய விழாவும் இருக்கு. நீங்க எல்லாருமே தயாராக இருங்க. ஒரு மிகப்பெரிய கட்டிட திறப்பு விழா அடுத்த வருஷம் கட்டாயமா 2026 கட்டாயமா நடக்கும். இல்ல, கேள்வி கேட்பவர்கள் அது பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நடிகைகள் மேல ஒரு பார்வையை வைக்கிறார்கள். என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். நடிகைகள் 2 பேருமே கேளிக்கைகளாக உங்களுக்கு சந்தோஷத்தை தர்றவங்க. நீங்க நாள் முழுவதும் உழைத்து விட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு காமெடி 2 பார்த்து சிரிப்பீங்க. ஒரு வாரம் உழைத்து விட்டு ஒரு திரைப்படம் பார்த்துதான் உங்களுடைய இளைப்பாறுவீர்கள். அந்த மாதிரி உங்களுக்கானவர்கள் தான் நடிகைகள். அது யாரா இருந்தாலும், சினிமா சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலுமே அது மக்களுக்கானவர்கள், மக்களோட சொத்து. அது தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை தூக்கி போட்டு உடைச்சா எப்படி உங்களுக்கு இழப்போ, அந்த மாதிரி நடிகர்களையும் நீங்க இழிவாக பேசுவது உங்களுக்கு தான் இழப்பு. அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நடிகர்கள் இலக்காரமாக பார்ப்பதுங்கிறது உங்களுடைய சொத்து தானே, உங்களுக்காக தானே அவங்க இருக்கிறாங்க. ஆடி பாடுவது என்பது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே. அது மாதிரி பேசுறதை தவிர்த்துக்கலாம்னு எனக்கு தோணும். எந்த நிகழ்ச்சிகளை? பிக் பாஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு சார். பிக் பிரதர்னு சொல்லி அமெரிக்கால, லண்டன்ல சொல்லி உலகம் முழுவதும் வெவ்வேறு தலைப்புகள்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது கலாச்சார சீர்கேடா போகும்பொழுது அதை தடை செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. தமிழ் கலாச்சாரத்துல டிவியில சென்சார் இல்லைங்கிறதுக்காக ஒரே அடியா நீங்க அதுல இருக்கக்கூடிய ஆடை குறைப்புகள், அந்த கிஸ் போன்ற காட்சிகளை எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லதுதான். நாட் ஒன்லி பிக் பாஸ் சார், உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வு மக்களுக்கு இடையூறா இருக்கும், மக்களை தொந்தரவு பண்ணும், மக்களுக்கு தேவையில்லாத நிகழ்ச்சியை தடை பண்றதுல எந்த தப்பும் இல்லை.